Hi friends, welcome to Priya's மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து குக்கிங் மட்டும் இல்லாம என்னோட டெய்லி vlog வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஆமாங்க, நம்மளோட சேனல்ல இனிமேல் நிறைய டெய்லி vlogs வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அது கூடவே மிஸ் பண்ணாம நம்மளோட குக்கிங்கும் இருக்கும். ஸோ அதில் ரெசிபீஸும் இருக்கும். டெய்லி vlogsல என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட கிளீனிங் ரொட்டீன், ஆர்கனைசேஷன் அண்ட் மோட்டிவேஷ்னல் டிப்ஸாக இருக்கட்டும், ஸ்கின் கேர், ஹேர் கேர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வீடியோஸில் இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் குக்கிங் மட்டுமே பார்த்துட்டு இருந்த நம்மளோட பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட இன்னொரு சேனல் மீ அண்ட் மை லைஃப்பில் இந்த மாதிரி விளாக்ஸ் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்த வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இனிமேல் இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து என்னோட விளாக்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள், கேட்க போகிற விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் உங்களுக்கோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்கோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளோட டெய்லி விளாக்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை எப்பவும் போல் எனக்கு கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் அந்த வேலையை ஃபஸ்ட்டு மார்னிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுற வேலை பார்த்துட்ருக்கேன். மார்னிங் எழுந்ததுமே ஒரு கார சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் மட்டுமே மார்னிங் போதும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஜூஸ் கேட்டாங்க. ஸோ அதனால ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வச்சுட்டு எனக்கு ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ், தோசையும் கார சட்னியும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஃப்ரூட்ஸை மட்டுமே வச்சு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிக்க முடியாது. ஹெல்த்தியாக எதாவது எடுத்துக்கணும்னு நினப்பேன், பட் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்குவேன். எனக்கு ஏதோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னா ஒரு மணி நேரம் தான் தாங்கும். நமக்கெல்லாம் அந்த மாதிரி பாடி இல்லை போல், அதனால தாங்க மாட்டேன்து. ஒரு 1 ஹவர்லேயே திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 தோசை மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்து என்னோடய க்ளீனிங் ரொட்டீன், அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு சூப்பரான ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக, குவிக்காக, ஹெல்த்தியாக பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி என்னோட ஒரு சில தாட்ஸ், லைஃப்பை பற்றின ஒரு சில தாட்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அதை கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதை பற்றி என்ன தோணுது, நீங்கள் அதை வந்து எந்த மாதிரி பார்க்குறீங்க, உங்களுக்கு அதை பற்றின ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும்னு தோணுதா அப்படின்றதெல்லாம் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உங்ககிட்ட இருந்தும் நான் எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றதுனால உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட தாட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட இந்த க்ளீனிங் ரொட்டீன், வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மிரர் க்ளீன் பண்ணுறது, வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுற வேலை அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தேன். இன்றைக்கி வந்து இந்த மிரர் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க டவலை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். நேற்று தான் வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணி விட்டேன் அப்படின்றதுனால அது க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இனி நெக்ஸ்ட் வீக் தான் அதை க்ளீன் பண்ணுவேன். இப்போ அந்த டவல் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தேவையானதை ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான அரிசி பருப்பு சாதம் தான். பட் அதில் ஒரு சின்ன விஷயம், அரைச்சி ஆட் பண்ண வேண்டிய விஷயம், அதை பண்ணோம் அப்படின்னா அந்த அரிசி பருப்பு சாதம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், கமகமன்னு இருக்கும் வாசனை. ஸோ அதை வந்து நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரிசி பருப்பு சாதம் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நான் இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய், நல்ல பெரிய பச்சை மிளகாயாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இல்லை குட்டி தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் சேர்த்துற வேணாம். புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 5 சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகம், 2 மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம். இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படின்றது தான் நிறைய வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். ஒரே மாதிரி குழம்பு, பொரியல், அது இதுன்னு சாப்பிட்டு சில நேரங்களில் போர் அடிக்கும். சில நேரத்தில் அதை சாப்பிடணுன்னு கூட நமக்கு தோணவே தோணாது. அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போது அப்படியே உங்க கூட பேசிக்கிட்டே குக்கரை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கின பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, அது வதங்கினதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துடலாம். சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுமே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் பச்சை வாசனை போக கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக தானே அரைச்சிருக்கோம். ஸோ அதனால அதை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு அரிசி பருப்பு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசி வந்து 120 கிராம் இருந்துச்சு. அதுக்கு 60 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சதை இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோடையெல்லாம் சேர்த்து இதை கிளறி விட்டதுக்கப்புறமா 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நல்லா சாதம் வெந்து வர அளவுக்கு, நார்மலாக நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட குக்கரில் எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 6 விசில் வச்சேன் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். எனக்கு வந்து ரொம்ப குழைவாகவும் வேண்டாம், ரொம்ப பருக்கையாகவும் இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால தண்ணி வந்து 5 கிளாஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு குழைவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். சைடில் அப்பளத்தை பொரிச்சிட்டோம் அப்படின்னா லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் கூட என்னோடய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி உங்களோட இப்போ ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது பண உதவியாக இருக்கலாம், இல்லை பொருளாவோ, இல்லை ஒரு அன்பை கொடுக்குறதா கூட இருக்கலாம். அன்பு கொடுக்குறதே இப்போல்லாம் வந்து ஒரு பெரிய உதவி மாதிரி ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக தான் தெரியுது. ஸோ அந்த விதத்தில் இப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாராவது ஒரு 4 பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை ஏதோ செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை செய்யுங்க. இப்போ நான் வந்து இவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன், திரும்ப இதே மாதிரி என்னைக்காவது நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு எண்ணத்தோட மட்டும் அந்த உதவியை செய்யாதீங்க. இது நான் பாசிட்டிவான வழியிலையும் சொல்கிறேன், நெகட்டிவான வழியிலையும் சொல்கிறேன். சில பேர் வந்து நம்ம செஞ்ச உதவியவே மறந்துடுவாங்க, அதை விட்டுருங்க. சில பேருக்கு வந்து நம்மளுக்கு அதை திரும்ப செய்யக்கூடிய சூழ்நிலையே இல்லாமல் கூட போயிடும். அவங்களால நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அவங்கள வந்து நாளாக ஒரு டைம் உனக்கு உதவி செஞ்சேன் நீ எனக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எப்பவுமே கோவப்படுறதோ இல்லை அவங்கள நினச்சி வருத்தப்படுறதோ அப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இன் ஜென்ரல் யாருக்காவது நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா திரும்ப அந்த உதவி நமக்கு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். அப்புறம் சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏதாவது சுற்றி இருக்கவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் எப்படி ஒரு 4 பேர் நல்லதுக்குன்னு இருக்காங்களோ இன்னொரு 4 பேர் குறை சொல்கிறதுக்குன்னு இருக்க தான் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் குறை பேசுகிறதுக்குன்னு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி குறை பேசுகிறவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை எப்போவுமே வாழாதீங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமாக அந்த மாதிரி குறை பேசுகிறவங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட வார்த்தைகளை காதில் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அவங்களாம் வந்து நம்ம எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்ல தான் போகிறாங்க. அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் ஒரு காலத்தில் நம்ம நினச்சி பார்த்தோன்னா பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒரு சந்தோஷமும் இருக்கும், திருப்தியும் இருக்கும். அதை விட்டுட்டு நான் அவங்களுக்காக வாழ்கிறேன் இவங்களுக்காக வாழ்கிறேன்னு எப்படி மற்றவங்க நினச்சி மற்றவங்க சொல்கிற குறைகளை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டே வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க, வாழ்கிற காலத்தில் வாழாமல் விட்டுட்டோமே அப்படின்னு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம். அதாவது நம்ம வாழ்க்கையில் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு விஷயங்களுக்கும், நம்ம வீட்டு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருக்க வேலைகள் இருக்குல்ல, அதை யாருமே மோட்டிவேட் பண்ணலன்னு எப்பவுமே கவலைப்படாதீங்க. கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் நீ உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அது வந்து உங்கள் மனசுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணலன்னு வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்கும்.
இன்றைக்கி என்னோட தாட்ஸ் இதுதான். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.